ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் அத்தியாயத்தின் 2வது ஸ்லோகம் இந்த புனித நூலின் நோக்கத்தை மிகத் தெளிவாக விளக்குகிறது. தர்ம புரோஜிதகேதவோ திரபரமோ நிர்மத்சராணாம் சதாம் என்று தொடங்கும் இந்த ஸ்லோகம் பலனை எதிர்பார்க்கும் மதச் செயல்பாடுகளை முற்றிலுமாக நிராகரிக்கிறது. இதில் புரோஜிதகேதவ என்பது சுயநலமான, பலனை எதிர்பார்க்கும் மதக் கொள்கைகளை வேரோடு அகற்றுவதை குறிக்கிறது. இது தூய பக்தியை மட்டுமே போதிக்கிறது. இந்த அறிவு பொறாமையற்ற தூய உள்ளம் கொண்டவர்களுக்கு மட்டுமே உரியது. நிர்மத்சராணாம் என்றால் மற்றவர்களின் உயர்வைக் கண்டு மகிழும் பண்பு உடையவர்கள். இது மாயையை விளக்கி உண்மையான நித்தியமான வாஸ்தவம் வஸ்து எனப்படும் பரம்பொருளை நமக்கு தெரியப்படுத்துகிறது. இது ஆத்தியாத்மிக, ஆதிபழதிக, ஆதிதெய்வீக எனப்படும் மும்முறை துயரங்களையும் வேரோடு அழைத்து நமக்கு மங்களத்தை வழங்குகிறது. கடைசியாக இந்த பாகவதத்தை ஆர்வத்துடன் கேட்பவர்களின் இதயத்தில் பகவான் உடனடியாக குடிபுகுந்து சிறைப்படுகிறார் என்று வியாச தேவர் கூறுகிறார். வாழுங்கள் பாகவத நெறியில். இந்த ஸ்லோகத்தின் ஆழமான கருத்தை உணர்ந்து வாழ்வில் அமைதி பெறுவோம். ஹரே கிருஷ்ணா.